ஃபஸ்ட்டு நான் மெரூன் கலரில் இந்த மாதிரி ஸ்கேலில் 7 அடியில் 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். அதுக்கடுத்து ஒயிட் கலரும் ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன். 7 அடி எடுத்து 1 அடி இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. அளந்து இதே மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அடையாளம் இருக்கும். மீதி உள்ள ஒயரை மடிச்சுக்கிடலாம். 1 அடி நம்ம மூடிக்கு நம்ம எடுத்து தனியாக இதே மாதிரி வச்சுக்கிடணும். ஏழு அடியில் 20 ஒயர் எடுத்து இதை 1 அடி தள்ளி சமமாக வச்சுக்கிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுக்கும்போது நம்ம சின்னதாக உள்ள அளவை அளந்துக்கிடலாம். 10 லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடலாம். இதில் எந்த முடிச்சலனாலும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு தான் நம்ம கூட மேலே வர நம்ம பின்ன போகிறோம். நான் மெரூன் ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன், ஒயிட் கலர் ஒரு ரோல் எடுத்திருக்கேன். இந்த அளவு இடது பக்கம் விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சொருகிக்கிடலாம். வெள்ளை ஒயரை சொருகிக்கிடலாம். அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் மேலே வர பின்னணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். பதினாறாவது லைன் நான் பின்னிக்கிட்டு இருக்கிற போடலாம். அதே அளவு உயரம் அளந்துக்கிடுங்க. நம்ம அடிபாகம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பின்னணும். நம்ம அடிபாகம் 10 லைன் போட்டிருக்கோம். இதில் மூடிக்கு 11 லைன் போடணும். அப்போ தான் அது மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2வது லைன் போடுறேன். நான் மெரூன் கலர் தான் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஒயிட் கலர் டீலக்ஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கூட போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இருபது 7 அடியில் எடுத்துருக்கிறேன். இது முடி கரெக்டாக வர்றதுக்கு சைடில் ஒரு 3 முடிச்சு மட்டும் எடுத்து விட்டுக்கிடுங்க.